ராஜாராம் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு அப்பதான் அவருக்கு வந்து மகா பெரியவா வந்து இதுதான் உன்னுடைய ஊர் தானே அப்படின்னு கேட்டாரே அப்படின்ட்டு அவருக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்துட்டு இதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு, நம்ம இப்படி கவனிக்காம இந்த கோவிலை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே அவர் வந்து காஞ்சிபுரம் போறார். போயிட்டு அங்க போய் மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி, நீங்க அன்னைக்கு கேட்டீங்க, நான் போய் பார்த்தேன், அந்த கோபுரத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா, நீங்க கோவிலுக்குள்ளேயே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஆமா அந்த இது வந்து நீ கோபுரத்தை கட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவரு சொன்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி வந்து கோபுரம் 3 நிலையோடையாவது அட்லீஸ்ட் கட்டணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு பணம் இதெல்லாம் அவர் வந்து ஒரு நிமிடம் யோசிக்கிறாரு. சரி, மகா பெரியவாளுடைய ஆசீர்வாதமே இருக்கு, நாம் எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வந்து அதுக்கப்புறமாக சென்னைக்கும் வரல, அவருடைய ஊருக்கும் போகல. நேராக இந்த கோபுரம் கட்டுவதற்கான பல பெரிய மனிதர்களை அவர் வந்து போய் சந்திக்கிறார். பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களால தான் பணம், நிதி உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாதிரி அவர் போன இந்தியா சிமெண்ட்ஸ் அதுல வந்து அங்க போய் அவர் கேட்டிருக்காரு. KS நாராயணன் அப்படிங்கிற வந்து அவர் போய் கேட்டிருக்காரு. அதே மாதிரி கைலாசபுரம் கவுண்டர் ஈரோடுல மிகப்பெரிய தனவந்தராக அவர் இருந்திருக்காரு, அவரை போய் கேட்குறாரு. அதே மாதிரி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் உடையார், அவரை போய் இந்த மாதிரி அவர் வந்து அலைய ஆரம்பிச்சிட்டார். உடனே ஒரு மகா பெரியவாளுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் ஒரு உந்துதலினாலையும் நிறைய பேரை போய் அவர் பார்த்த உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே மகா பெரியவா சொன்னார் அப்படிங்கிற அது அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு மந்திர வார்த்தை மாதிரி எல்லாருடைய காதுக்கும் போயிருக்கு. அவங்க இப்போ சிமெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்தியா சிமெண்ட்டில் நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் எங்களுடைய லாரியில் அனுப்பிச்சி விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஈரோடில் இருக்கிற அந்த தனவந்தர் வந்து நான் நிதி உதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.